நீ நான் காதல் சீரியலில் நம்ம ராகவ் வீட்டில் எல்லாருமே ஒன்றா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆகாஷ் அபியையும் அழைச்சிக்கிட்டு வந்து வாங்க எங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ பொண்ணு வீட்டு சைடும் வரணும் இல்லையா, அதனால் அபிக்கிட்ட சொல்லி உங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லி நம்ம அணுவையும் அழைச்சிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுப்புற நம்ம சுந்தரி ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஸோ இப்போ நம்ம சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகவும் கவலையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் கையில் அடிபட்டு கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு திட்டத்தை தீட்டிட்டாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்கும் நம்ம ஜோசியரை கூப்பிட்டு அணு ஆகாஷ்க்கு பொருத்தம் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ ராகவுக்கும் அடிப்பட்டதுனால பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஸோ பொண்ணு வீட்டு சைடையும் கூப்பிட்டுறாங்க. இப்போ அவங்களும் வர வச்சு ஜோசியர் மூலயமா பார்க்குறாங்க. அப்போ ஆகாஷுக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்படி இல்லைன்னா கல்யாணமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட ஆகாஷுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தது அப்படின்னா உயிருக்கே ஆபத்தில் தான் போய் முடியும். இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்னு வரையா வந்து அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு. இதை கேட்குற ஆகாஷ் வந்து பயங்கரமாக கோவம் வந்து அந்த ஜோசியக்காரரை திட்டி வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அணுவோட அப்பாவும் ஆமாம் இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.